குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ட்ராமா. DRAUMA ட்ராமானா பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் படும்னு சொல்லியிருக்காங்க. புதுமுக இயக்குனர் தம்பித்துரை தான் அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. விவேக் பிரசன்னா, சாந்தினி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த படத்தோட கதைக்கு வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட சேமா வர மாதிரி தான் இருக்கு. ஒரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட், எல்லா காட்சிகளும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆணோட 23 குரோமோசோம்கள், பெண்ணோட 23 குரோமோசோம்கள் சேர்ந்தாதான் குழந்தை உருவாகும். இது பார்த்தீங்கன்னா சயின்ஸு. குற்றம் 23ன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் தான் நடக்கும். ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அந்த வில்லன் அவனுடைய விந்தணுக்களை வச்சு கொடுத்து மிரட்டி பணம் பறிக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கும். அந்த 23ங்கிறது தான் குற்றம் 23ன்னு சொல்லிட்டு இயக்குனர் அறிவழகன் அருண் விஜயை வச்சு இப்போ இருக்கும் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது குற்றம் 23. அதாவது 23ங்கிறது ஆணோட 23 குரோமோசோமும் பெண்ணோட 23 குரோமோசோமும் இணைஞ்சா குழந்தை பிறகுங்கிறது ஒரு விஷயம். அதுல அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், அதாவது இந்த கருத்தரித்தல் மையம், அதுல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அந்த இயக்குனர் எடுத்திருப்பாரு. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மேம்பாலத்துக்கு கீழே, ரெட் ஹில்ஸ் மாதிரியான ஒரு மேம்பாலத்துக்கு கீழே போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்ல வரவங்களை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவு, அது கடத்திட்டு போறாங்களா என்ன ஏதுன்னு வண்டிகளை செக் பண்ணும்போது ஒரு பென்ஸ் கார் வருது. அதுல ரெண்டு பேர் வராங்க. அவனுங்க யாருன்னா திருடைங்க. அந்த காரை திருடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள போலீஸ் பிடிச்சிருது. சஞ்சீவும் வையாபுரியும் சேர்ந்து பிடிச்சிடறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் கார் டிக்கியை திறந்தா அதுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடி யாரு, இந்த திருடைங்க யாரு, எதுக்கு காரை திருடுனாங்க, இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேக் பிரசன்னாவும் சாந்தினியும் கல்யாணம் ஆகி சில வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் குழந்தை இன்னும் உருவாகலை. அப்படிங்கும்போது இவருக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் ஹீரோவுக்கு, இந்த விவேக் பிரசன்னாவுக்கு தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு கதை போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர், அதாவது கருத்தரித்தல் மைய விளம்பரம் பேப்பர்ல பார்த்துட்டு, சின்ன அந்த ஃபேம்லெட் மாதிரி பேப்பர்ல பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கருவுட்டுறாங்க. சாந்தினி மாசமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மிரட்டல் கால் வருது. ஒரு வீடியோவோ ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறான். அது என்ன வீடியோன்னு நம்ம சொன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். மிரட்டி பணம் கேட்குறான். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த கார்ல ஒருத்தர் இருந்தான்ல, கார்ல டெட் பாடியா ஒருத்தர் இருந்தான்ல, அவன் இன்னொரு ஹீரோ. அவன் ஒரு பொண்ணை காதலிச்சு, மிடில் கிளாஸ் பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை கற்பமாக்கிறான். இப்ப இவன் இந்த கார்ல டெட் பாடி ஆனவன் எப்படி இறந்தான், அந்த வில்லன் குரூப் எதுக்கு சாந்தினியையும் விவேக் பிரசன்னாவும் மிரட்டுறாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட, டிராமா படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கதையும் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காரு. சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறமாறும் உலகில், அது 4 கதையும் 4 விதமா இருக்கும், 4 ஷார்ட் பிலிம் மாதிரி. இது பாத்தீங்கன்னா 3 கதை இணைச்சிருக்காரு. ஒரே படம் மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி நிறமாறும் உலகில் மாதிரி இல்லை. இது தெளிவா இருக்கு. கதையுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாரு. இவர் இயக்குனர் என்ன சொல்ல வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்தலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவெல்லாம் நல்லா இருக்கு. நடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா வசனங்கள் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு. மனைவி கிட்ட போய் சொல்றது ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாரு. அது கரெக்டா எனக்கு ரிஜிஸ்டர் ஆகல. சில வசனங்கள் நல்லா இருக்கு படத்துல. அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதை பாத்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாரும் இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரு,
புரியலை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த டைலாக்ல சொல்லிட்டாரு. அதாவது குழந்தை இல்லாதவங்க செயற்கை கருத்தரித்தல் மையம், அதாவது ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகாம எவ்வளவோ குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க, அனாதை இல்லத்துல இருக்காங்க, வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க, அவங்கள ஏன் தத்தெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக்ல வந்து இயக்குனர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த படம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸும் சொல்லிடுவாங்க, படம் ரிவ்யூ பண்றவங்களுமே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இயக்குனர் வந்து தெளிவா டைலாக்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் விசுவலா அந்த விஷயத்த தான் சொல்ல வந்தாரு, இருந்தாலும் டைலாக்லயும் சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது இந்த படத்தை யாரும் புரியல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், செயற்கை கருத்தரித்தல் மையம் போகாம நீங்க குழந்தைகளை வந்து தத்தெடுத்துக்கங்க அப்படின்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு. ஆனா இதுக்கு வந்து எல்லா பெற்றோர்களும் ஒத்துக்குருவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு பெண் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கணும், 10 மாசம் சுமக்கணும் அப்படின்னு தான் பெண் விரும்புவாங்களே தவிர ஆண் கூட ஒத்துக்குருவாங்க. இந்த மாதிரி வந்து சில வருடங்கள் ஆயிடுச்சு குழந்தை இல்லைங்கும் போது நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாங்கிற ஆண் ஒத்துக்குருவாங்க, கணவன் ஒத்துக்குருவாரு. ஆனா வந்து மனைவி ஒத்துக்குருவாங்களாங்கிறது தெரியல. அது இந்த இயக்குனருக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வில்லன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து வீட்டுக்கே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போறது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அது எப்படி சாத்தியக்கூறுன்னு தெரியல. அந்த மாதிரி கூட இவங்க பண்ணியிருக்கலாம். குற்றம் 23ல வந்து அந்த வில்லன் வந்து அந்த அவனுடைய விந்தணுக்களை வந்து ஒரு டப்பாவில் அடைச்சு வச்சு இது பண்ணி அந்த மாதிரி கூட இவங்க பண்ணியிருந்திருக்கலாம். இந்த இயக்குனரா அந்த அந்த பேட்டர்ல கூட அந்த கதையை பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட சாயல் வந்துரும்ல, குற்றம் 23 படத்தோட சாயல் வந்துருங்கிறக்காக அதே மாதிரி பேட்டர்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவர் இயக்குனர் வந்து பண்ணியிருக்காரு. ஓவராலா பார்க்கும்போது இந்த டிராமா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸா பாக்குற மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன காமெடி அப்படி இருந்திருந்ததுன்னா கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்திருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து பரவாயில்ல, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சஸ்பென்ஸுக்காக பார்க்கலாம். ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த கார் டிக்கில ஹீரோ செத்து கிடந்தான்ல, அவனை கொன்னது யாரு, இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக பண்ணாங்கிற அந்த சஸ்பென்ஸ் இருக்குல்ல, 2 மணி நேரம் சஸ்பென்ஸ், அதுக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. ரொம்ப மோசமான கேட்டகரியில இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த மாதிரி குட்டிமா தமிழ் டிவியில டிராமா படத்தோட திரை விமர்சனம் போட்டிருக்காங்க, கோல்டு ரேட்டு போட்டிருக்காங்க, சில படங்கள்ல சினிமா செய்தி போட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம், பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.